ஆதாரம்னு கேட்குறாங்க. ஒரு 1 வீக் பேக் மாண்புமிகு நிதியமைச்சர் பேசும்போது ஒரு 3 டிபார்ட்மெண்ட்லேருந்து ரிவ்யூ பண்ணி அந்த ஃபைல்ஸ்லாம் என் டேபிளில் இருக்குதுன்னு சொன்னார். அது ஏதோ போகிற போக்கில் அவர் சொல்லலை, உண்மையிலேயே என் டேபிளில் இருக்கு. அத்தனையும் ப்ரூஃபோடு இருக்கு. ஓப்பன் பண்ண வச்சிடாதீங்க. எப்போ ஓப்பன் பண்ணணுமோ அப்போ கரெக்டாக எல்லாமே ஓப்பன் ஆகும். அவரை பற்றி புகழ்ந்து பேசுகிற போதே உடனே எனக்கு நோட் அனுப்பிச்சார். பேசுகின்ற உறுப்பினர்கள் மானிய கோரிக்கை மீது பேச சொல்லுங்கள் என்று தன்னை பற்றி புகழ்வதை கூட விரும்பாத ஒரு முதலமைச்சருடைய கட்சியில் இருக்கிற நீங்கள் தயவுசெய்து மானிய கோரிக்கை மீது பேசுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, விவசாயிகளுக்கு நெல்லுக்கு ஊக்கத்தொகை மட்டுமல்ல கரும்புக்கு ஊக்கத்தொகை கொடுத்தரும் முதல்வர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை விவசாயிகள் சார்பில் தெரிவித்துக் கொள்வதோடு, அதே இன்றைய பொன்னாளில் 110 விதியின் கீழ் பால் விலை கொள்முதல் விலைக்கும் விலையை நிர்ணயம் செய்து கொள்முதல் விலையும் அறிவித்து மிகப்பெரிய அளவில் ஆவின் பால் தட்டுப்பாடு இருந்ததை நீக்கி விவசாயிகள் வாழ்க்கையில் பால் வார்த்தது மட்டுமல்ல, அதை பயன்படுத்துகிற ஏழை எளிய மக்கள் பால் உணவுக்கு உத்தரவாதமாக இருக்கிற பால் விலையையும் உயர்த்தி தந்திருக்கிற முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.